நிறைவாத நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவே. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போற vlog எங்களோட பேபிக்கான ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்ல 50 ஐட்டம்ஸ் பேக் பண்ணிருந்தோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை குரோம்பேட் சென்னை சில்க்ஸில் தான் பண்ணினோம். அங்கே நியூ பார்ன் பேபிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷனும் இருந்துச்சு. போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் தென்படுறது பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே நமக்கு தெரியல. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு அள்ளி போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ஷனில் வந்துட்டு பேபிஸ் தேவையான எல்லா ஐட்டம்ஸ், அதாவது கேப்ஸு, மிட்டன்ஸு, சாக்ஸு, அப்புறம் பேபி வைப் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையான எல்லாமே ஒரே இடத்துலையே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பெட்டை கவர் பண்ணுற மாதிரி நெட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு சைஸ் பார்த்து கலருமே வந்து நல்லா லைட் கலராக பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் முடிச்சு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு காமிக்கிற அந்த கிழுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச பேபிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு. அப்படியே நம்ம சும்மா வந்துடுவோமா என்ன, ஆன் த வேலை அப்படியே நம்மளோட செக்ஷனுக்குள்ளே போய் எனக்கு 2-3 டாப்பும் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பில்லிங்கும் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நானும் கோகுலும் கொஞ்சமாக ரிசர்ச் போட்டு எங்களோட வீட்டில் எல்லாம் கேட்டு என்னெல்லாம் நெசசரியான ஐட்டம்ஸோ அதை மட்டும் ஆல்ரெடி நாங்கள் ஷாப்பிங் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கோம். அது என்னன்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக பேபி பார்ன் ஆன உடனே பேபியை ரிசீவ் பண்ணுறதுக்காக நர்சஸ் வந்துட்டு ட்ரெஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ரோப் மாடலில் வாங்க சொன்னாங்க. நாங்கள் பியூர் காட்டனில் ரோப் மாடலில் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி சேம் வே ரோப் டைப்ல நாங்க பனியன் ஃபேப்ரிக்லயும் வாங்கியிருக்கோம். லாஸ்டா பட்டன் மாடல். ஸோ எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியல, அதனால இந்த மாதிரி நாங்க 3 வெரைட்டிஸா வாங்கி வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்க சென்னை சில்க்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே பாத்தீங்கன்னா பெர் பீஸ் வந்து 50க்குள்ள தான் இருந்துச்சு ரேட்ஸ் எல்லாமே. வாங்க நம்ம பேசிட்டே ஒன்னொன்னா பேக் பண்ணியும் வச்சிடலாம். இது வந்து காட்டன் நாப்பீஸ். இது 5 பீஸ் வந்துட்டு 35 ருபீஸ் என்னமோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வீட்டிலலாம் வந்துட்டு பழைய துணி, அம்மாவோட புடவை இல்லைன்னா அப்பாவோட வேஷ்டி அதெல்லாம் தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஒரே ஒரு செட்டு மட்டும் பட்ஜெட்குள்ளே இருக்கே, புதுசாக வாங்கிக்கலாமேன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்காக ஹூடட் பிளாங்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ். இது வந்து ஜஸ்ட் போனோட சைஸ் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு பேபியை ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இதுலேயே வந்துட்டு 2 சைஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டி, இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருசாக அடுத்த சைஸும் வச்சுருக்கோம். அவ்வளோதான், இதையும் வச்சாச்சு. அடுத்ததாக வந்து ட்ரை மேட்ஸ். இது வந்து 2 வாங்கியிருக்கோம். ஏன்னா 1 ஈரம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. இதை வந்து விரிச்சிட்டு இதுக்கு மேலே பேபி படுக்க வச்சாச்சு அப்படின்னா பேபி சுசுலாம் போனால் நம்மளோட பெட் வெட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 பீஸ் வாங்கி வச்சிருக்கோம். அடுத்ததா முஸ்லிம் ஃபேப்ரிக்ல 2 ஸ்வாடல் கிளாத் வாங்கியிருக்கோம். இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணது தான். என்னன்னா வந்து ஜஸ்ட் போன் வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூங்க கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக்ல வாங்கி ஸ்வாடல்னா நல்லா ரேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேபி நல்லாவே தூங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து ட்ரை பண்ணலாமேன்னு 2 கிளாத் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து 2 காட்டன் ஒயிட் டவல்ஸ் பேபிக்காக 2 வாங்கி வச்சிருக்கோம். அடுத்ததா பேபிக்காக ஒரு கேப், சாக்ஸ் அண்ட் மிட்டன்ஸ் வந்து ஒரே ஒரு செட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து பேபியோட வாஷ் கிளாத், அதாவது பேபிக்கு வாயிலேருந்து எச்சிலாம் வடிஞ்சிச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான். இது செட் ஆஃப் 6 வந்து 125 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதுலேயும் ஒரு செட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இது வந்து க்யூட்டான ராம்பர்ஸ். எங்களோட பேபியை வந்து நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ராம்பர்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து கால் கை எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடும்.
மோஸ்ட்லி அக்டோபர் வந்து வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 தான் வந்துச்சு. இதுவுமே சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினோம். பேபிக்கு நியூபார்ன் பேபி டைப்பர்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். பேபியோட இன்னொரு எசென்ஷியல் ஐட்டம் பேபி வைப்ஸ். இதுவும் நாங்கள் 2 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேபியோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். இதுக்கு தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் பிராண்ட் சொன்னாங்க. நிறையா ரிசர்ச்க்கு அப்புறமா நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து செபாமெட். ஸோ செபாமெட்டில் ஒரு சோப் அண்ட் ஒரு பவுடர், இப்போதைக்கு இது மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 2ஐயும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேபியோட ஸ்கின் கேரை நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா ரொம்பவே க்யூட்டான ஒரு ஐட்டம். எங்களோட பேபியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு குஷன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்துச்சு. நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத். இது வந்து 650 ருபீஸ் ஆச்சுது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிப் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வாங்குறதுக்கு முன்னாடி ஜிப் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வாங்குறதுக்கு லாஸ்ட்டாக பேபிக்கு நாங்கள் வாங்கியிருக்கிற மஸ்கிட்டோ நெட். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நம்ம எங்கே போகணுன்னாலும் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. குஷனோட அட்டாச்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை தனியாகவே வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால நாங்கள் இதை செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸ். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேபிக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஐட்டம்ஸும் நம்ம பேக் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 2 டவல், ரொம்ப சாஃப்டான டர்க்கி டவல்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஜஸ்ட் இன்கேஸ் எதுக்காவது தேவைப்படுமோ அப்படிங்கிறதுனால அதையுமே ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சாச்சு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கிறது தான். ஸோ நாங்களும் இந்த பேஸ்கெட் வந்து ஒரு 500 ருபீஸ்ன்னு சொல்லி சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினோம். பேபியானோட எல்லா திங்ஸுமே இதில் நீட்டாக பேக் ஆகிடுச்சு. நல்லா போர்ட்டபுளாக வெயிட்டாகவும் இருக்குது. இப்போது இந்த ஐட்டம் எல்லாம் என்னோட அம்மா வீட்டுக்கு போகுது. எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி சன்னில் ட்ரை பண்ணி திருப்பி பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட போகிறாங்க. நான் என்னோட எல்லா பர்ச்சேஸுமே வந்துட்டு சென்னை சில்க் குரோம்பேட் பிராண்ட்ஸில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணலாம். அங்கே வந்துட்டு பேபிஸ்க்குனே தனி செக்ஷன் இருக்குது வித் வைட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை அங்கே விசிட் பண்ணுங்கள். அடுத்ததா பேபிக்கு பேக்கிங் முடிஞ்சிருச்சு. பேபியோட மம்மிக்கு இப்போ பேக்கிங் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். பிள்ளைக்கு பேக்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே புதுசு வாங்கியாச்சு. நம்ம ஒரு பழைய பேக்கே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஒரு பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது செட் ஆகுமா அப்படின்னு தெரியல, அதனால வந்து ஹோம் கம்ஃபர்ட்டுக்காக என்னோடது நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா காட்டனில் 3 ஃபீடிங் நைட்டிஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், அதையும் பேக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நைட்டியுமே வந்துட்டு அலாங் வித் இன்னர்ஸ் இன்ஸ்கர்ட்டோட செட்டாக அப்படியே பேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு டவல், என்னோட சீப்பு, பவுடர், குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு பவுச் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஹோம் கம்மிங்காக நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் இதில் பேக் பண்ணிடுறேன். அப்புறமா பாடி வாஷ், சோப்பெல்லாம் போய் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல, அதனால நான் பாடி வாஷாகவே வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் வச்சுக்கலாம். அப்புறமா இது 2 முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று சானிடைசர், இன்னொன்று ஹேண்ட் வாஷ். நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இதுவும் வாங்கி வச்சுருக்கேன்.
அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதுவும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம், டிஸ்போசபிள் பேண்டீஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் 10 பேண்டீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நான் பேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், என்னோட எசென்ஷியல் பேக்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் தனியாக ஒரு ஃபைல்லையும், ஐடி ப்ரூஃப், பில்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஃபைல்லையுமே நான் தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போக இன்னும் சில எசென்ஷியல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட் வாட்டர் போடுறதுக்காக கெட்டில், அப்புறமா வந்து ஸ்டீல் பிளேட்ஸ், பவுல்ஸ், டம்ளர்ஸ், ஃப்ளாஸ்க்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட், 2-3 துணிங்க, இந்த மாதிரி அம்மா வந்து தனியாக சில எசென்ஷியல்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. இது போக இன்னும் 2 பேக் ஆல்ரெடி பேக்காக இருக்குது. ஒன்று என்னோட அம்மாவோடது, இன்னொன்று கோகுலோடது. அதோட டூரே நான் காமிச்சேன் அப்படின்னா நீங்கள் என்னை கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கப்புள் வ்ளாக்ஸ்.